வந்து விகார மகாதேவி பூங்காவுக்கு வந்திருக்கோம். நாங்களும் பார்த்தது இல்லாமல் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த போர்டை பார்த்திங்கன்னா சிறிய குழந்தைகளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெலாக்கா மரம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து சுற்றி காட்ட போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க அந்த பெலாக்க மரத்தை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பெலாக்கா இருக்குது. அழகான பெலாக்க மரம் ஒன்று இருக்குது. இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் வரல, எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் தம்பி சம்சாரம், அதாவது ஒய்ஃப், அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்ம என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்றும் வீடியோ பண்ணி இன்றைக்கும் வீடியோ பண்ணுறாங்களா அந்த சின்ன தம்பியை. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஆர்த்திபன் பார்த்தீங்கன்னா ஆர்த்திபன் உட்காந்துருக்காரு. அவங்க ஐயா வந்து நின்றுட்டுருக்காரு. இதுதான் எங்கள் அண்ணி. பார்த்துக்கிங்க, தம்பியை காணோம். தம்பி வந்தோன்னே காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம அழகான ஒரு மரம் ஒன்று பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று காமிச்சேனானே தம்பி இப்படி பாபான்னு சொல்லி அவன் வந்து பார்த்தா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். வந்தோடனே சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாவே ஆய் சொல்லுங்க ஆசினி. சின்ன பிள்ளைங்க அப்படின்னாவே இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டால் இப்போ வந்து சாப்பிட்ற டைம்னால எல்லாம் இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து நல்லா காற்றோட்டமாக காற்று வாங்கிட்டு போவாங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள், அழகாக இருக்குது. ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்திபன் மெச் விளையாடுறாரு. அடிங்க. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. சிறுவர் பூங்கா, அதனால் எல்லாமே விளையாடலாம். பாருங்கள், நம்ம ஆர்த்திபன் மெச்சு விளையாடுறாரு. அவர் வந்து ஆர்த்திபன்ட்டு மாமா மகன், ஆர்த்திபன்ட்டு மச்சான். மச்சி ஆய் சொல்லுங்க. ஆர்த்திபன் இப்போதைக்கு 6 அடிச்சு விட்டார். என்னது ஆர்த்திபனுக்கு என்னைக்கு லீவ் இருந்துச்சு? பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. கிரவுண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு வராங்க போல். ஹாய் சொல்லுங்கள், யூடியூப் சேனல். இவங்கெல்லாம் சிங்கள உறவுகள்.
பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போகிறோம். எங்கிட்டு போகிறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. போயிட்டு பார்ப்போம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் விகார மகாதேவி பூங்கா. எங்கே இருக்குது? டவுன் ஹால். என்னது கிராண்ட் பாஸா? எங்கே அது? அது வந்து கொழும்புல டவுன் ஹாலில் இருக்குதான் தம்பி. டவுன் ஹால் தானே இது? டவுன் ஹால் பார்க். வந்தீங்கன்னா யாரும் நம்ம சேனலை பார்க்குறவங்க கட்டாயம் இந்த பூங்காவுக்கு வாங்க. நல்லா ஜொலி பண்ணிட்டு போகலாம். இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸில் சாப்பிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். நல்லா அழகாக இருக்குது. 2 சைட்லேயும் பாருங்கள், நல்லா வடிவாக மரமெல்லாம் இருக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட சேனலில் யாரும் புதுசாக நம்மளோட சேனலில் வந்து பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி இதில் யாரும் இருந்தால் அவங்கள நம்ம வந்து கட்டாயம் உங்களுக்கு காமிப்போம். பாருங்க, நிறைய காகங்கள். சாப்பாடு டைம்னால இதுகளும் சாப்பிட வந்திருக்கு. இங்கே வர்ற மக்கள் வந்து இந்த குப்பையில் வந்து கட்டாயம் நீங்கள் குப்பையெல்லாம் போட்டு போங்க. ஏன்னு கேட்டால் இதில் வேலை செய்கிற நபர்கள் வந்து பாவம் கண்டவாக்கில் குப்பைகளை போடாமல் இந்த இதில் வந்து குப்பைகளை போட்டு போங்க. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் தரவங்க வராங்க. இந்த வீடியோ வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக தான் போடுவோம். பாருங்கள், ஜோடி. அதாவது இங்கே ஒரு கேம்பஸ் இருக்குதான். இந்த கேம்பஸில் இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே இந்த பார்க்கில் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சாப்பிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், காகங்கள் வந்து குளிக்குது. எவ்வளோ அழகாக குளிக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது காகத்துக்கெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க போல். இதுதான் பார்த்துக்குங்க, விகார மகாதேவி பார்க். இதில் பாருங்க, லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து வடிவாக ஒரு சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க, புத்தர் சிலை. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இந்த பார்க்க புதுசாக பார்க்குறவங்க நல்லா பாருங்கள். ஏன்னு கேட்டால் நம்மளே இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நமக்கு இது தெரியும். நம்ம கூட வந்தவங்க எல்லாமே இருக்காங்க. அண்ணி இருக்கார், அவர் இருக்கார், பிள்ளைங்க ஆர்த்திபன், இந்த தம்பி இருக்கான், ஒருத்தன் நம்மளோட தம்பி. நல்லா அழகாக இருக்கீங்கன்னு ஒரு பெரிய இது என்ன தம்பி? பள்ளியா? ஒட்டேலா? நல்ல பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த பில்டிங் பேர் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. MCM XX
சொல்லி என்னமோ ஒன்று அடிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல். பார்ப்போம் இதுகளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பக்கம் வந்து நம்ம போக இல்லாது, ஏன்னு கேட்டால் லவ்வர்ஸ் பார்க் போல் ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம இந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா அழகாக இருக்குது இந்த பூ பாருங்கள். மல்லிகை பூ. இது மல்லிகையில் ஒரு ஜாதி மல்லிகை. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், இது அழகாக போட் போகிறதுக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க போல். நம்மளும் இது அங்கே போய்ட்டு காய்ச்சி பார்ப்போம். நம்மளும் முதல்ல இதில் போவோம். எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. பாருங்கள், இதில் அழகாக போகிறாங்க போட்டில். இதில் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம போயிட்டு ட்ரை ஒன் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் நம்மளும் போயிட்டு ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுவோம். கட்டாயம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வாங்க, வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா இந்த மரம் அழகாக இருக்குது, மல்லிகை மரம். குதிரை சவாரி. இதில் போக போகிறாராம். இது எவ்வளோவா அந்த இது ஜக்கெட்? ஒரு ஆளுக்கா? சின்ன பாபாங்களுக்கு 50 ரூபா, பெரிய ஆளுக்கு 100 ரூபா. பாருங்க, தம்பியும் ஆர்த்திபன் தம்பிட்டு பிள்ளைங்கெல்லாம் போட்டில் போக போகிறாங்க. அந்த உடுப்பு போட்டுட்டு தான் இதில் போகணும். ஆர்த்திபன் ஆய் சொல்லுங்க. ஆசினி மச்சி மச்சி வெட்டுங்க. ஆர்த்திபன் மிதிங்க. எங்கிட்டு வருவாங்க பார்த்தா அங்கே நின்று சரி, அங்கிட்டு தான் வருவாங்க. அது அப்படியே போனீங்கன்னா சரி. அதையா அப்படியே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்திபன் அவங்க மாமாவோட போட்டில் போகிறாரு. அதுலேயே மருமகளும் போகிறாங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எங்கிட்டு போகிறாங்க? அங்கிட்டு சுற்றி மிதிக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, மிதிக்க கொடுங்க. மிதிக்க கொடுக்கணுமா?
துசான் 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 அம்மி கொஞ்சம் மீச்சிட்டு கொடுக்கணும். ஆத்திமன் கை போடாதீங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து விலை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எங்க இதுக்குள்ள நல்ல சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுற இடங்கள்லாம் இருக்கு. ஆர்த்திபன் பார்த்து விளையாட போறாரு. பார்த்தீங்கன்னா ஆர்த்திபன் ட்ரெயினில் போகிறாரு. ட்ரெயினில் போகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன இடம் தான். இதாக பாருங்கள், அப்படி இந்த மரத்தை அப்படி சுற்றி ஒரு எத்தனை ரவுண்ட் வர்ற, எத்தனை ரவுண்டு தம்பி வருவாங்க? அவ்வளோதான். எவ்வளோ டிக்கெட்? 50 ரூபா டிக்கெட்டாம். 3 ரவுண்ட் கொண்டு வந்து விடுவாங்களாம். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. பெரிய ஆள் போவே இல்லாதம்மா, சின்ன பிள்ளைங்க மட்டும். எத்தனை வயசா? 12 வயசுக்கு கீழே தான் இதில் போக முடியுமா? இதில் ட்ரெயின் புறப்பட்டு பாய் சொல்லுங்க ஆர்த்திபன். பாய் சொல்லுங்க. அனுமதி சீட்டொன்றின் விலை 50 ரூபாய். பார்த்தீங்கன்னா இதில் 12 வயசுக்கு 4 வயசுலேருந்து 12 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் இந்த ட்ரெயினில் வந்து போக இயலும். பெரியாக்கள் வந்து நம்ம போக இயலாது. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீனை பார்க்க போகிறோம். இதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. முனிசிபல் விகார மகாதேவி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர்லாம் கொடுத்துருக்காங்க.
பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மீன் தடாகம், மீன் தொட்டி இருக்கு. ஃப்ளவர் ஃபோன், கண்ணாடியை தொட வேண்டாம், கண்ணாடியை வந்து தொட வேண்டாங்கிறாங்க. இது மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு பயங்கரமாக இருக்குது. மேலே ஒரு கட்டி மாதிரி இருக்குது. பயமாக இருக்குன்னா அந்த மீன். அடுத்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த மீன் பாருங்க இப்படி இருக்கு. இதுதான் அந்த பேர் வந்து அதோட நேம். இந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே ஒரு மீன் இருக்கு. இது குட்டி குட்டி மீன் அழகா இருக்கு பாருங்க மக்களே. இதோட பேர் வந்து இது ஷார்க். க்ரௌட் இல்லைன்னா இந்த மீன் பேர் வந்து இது. ஒவ்வொரு மீனுக்கும் பக்கத்தில் அதோட பேர் வந்து போட்டிருக்காங்க. இதுக பாருங்க எவ்வளோ அழகாக நின்றுக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்லி. ஃபுல்லாகவே இது மீன் தான். மீனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒவ்வொரு மீனுக்கும் பெயர் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குது இந்த மீன். இது என்ன மீன் தம்பி? அங்கே ஒரு பெரிய மீன் ஒன்று. பெரிய மீனா? இந்த மீனோட பேர் தான் இது. இந்த இருக்க மீன். ஒவ்வொரு மீனுக்கும் பக்கத்தில் பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இது குட்டி மீன் ஒன்று அழகான சட்டியில் வச்சுருக்காங்க. ஒண்டி ஃபுல்லாகவே இங்கே மீன் தான் இருக்கு. ஓ மை காட், இந்த மீனை பாருங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இவ்வளோத்தான் அங்கே வந்து மீன் தடாகம். கண்ணாடியை தொட வேண்டாம். நல்லா இருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய் கேன். யூடியூப் சேனல். நீங்களும் போங்க. நீங்கள் தான் விளையாடலாம். ஆய் சொல்லுங்க ஆத்தி. மச்சி மச்சி
மச்சி மேலே போல எப்படி மேலே போடுவேன் மேலேருந்து போடு போல எந்தா இந்தா டேய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிற வீட்டுக்கு லேட் ஆகிருச்சு. இந்த சின்ன பிள்ளைகளாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சிறிய குழந்தைகள் மட்டுமேன்னு சொல்லி போர்டு போட்டாங்க. நல்ல அழகான மரங்கள்லாம் இருக்குது. இதோடு நம்ம வந்து வீடியோவை முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்க. மறக்காமல் லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.